ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம புதுசாக வீடு பெருக்கிறதுக்காக விளக்குமாறு வாங்கும்போது அதில் டஸ்ட்டு நிறையா இருக்கும். அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஹெக்டிக்கான வேலை. அது நம்ம என்ன தான் தட்டினாலும் அந்த டஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது நம்ம பெருக்கும்போது அந்த டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ஈஸியாக எப்படி 5 மினிட்ஸில் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நான் புதுசாக ஒரு விளக்குமாறு வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கீழே விழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் தட்டும்போது இந்த டஸ்ட்டு ரொம்பவே பறக்கும். இது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இன்ஃபெக்ஷனாக ஆகும். ஏன்னா இது ரொம்பவே ஃபைன் டஸ்ட்டாக இருக்கும். அதனால டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இது தட்டும்போதோ இல்லை பக்கத்தில் இருந்தாங்கன்னாலோ அவங்களுக்கு இது மூக்கில் ஏறிட்டு இது நமக்கு கண்டினியூஸ் ஸ்னீசிங் வரும். இல்லைனா டஸ்ட் அலர்ஜினால இன்ஃபெக்ஷன் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இதை ஈஸியாக இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பழைய கோம்பு வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இது டஸ்ட்டு எங்கேயுமே பறக்கவே செய்யாது. அதே சமயம் நம்ம எல்லா கடைசி டஸ்ட்டு இருக்கிற வரைக்குமே எல்லாத்தையுமே கோம் பண்ணி க்ளீனாக எடுத்துருவோம். நம்ம தட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் அங்கங்கே பிரிஞ்சு போயிடும். அப்போ சீக்கிரமாக இந்த விளக்குமாறு அதோட லைஃப் டைம் கம்மியாயிடும் நம்ம தட்டும்போது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து அழகாக நம்ம தலைவாடுற மாதிரியே ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இதோட லைஃப் டைமும் ரொம்ப நாள் வரும். இந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இப்போ நமக்கு பிளாஸ்டிக் ப்ரூம்ஸ் நிறையவே கிடைக்குது. பட் நம்மளோட இந்த மாதிரி கிராஸில் கிடைக்கிற கன்வீனியன்ஸு கம்ஃபர்ட் அந்த பிளாஸ்டிக் ப்ரூம்ஸில் கிடைக்காது. இது அந்த மைக்ரோ டஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கும். பட் நீங்கள் பிளாஸ்டிக் ப்ரூம் செலக்ட் பண்ணிங்கன்னா மைக்ரோ டஸ்ட் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு எப்போவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கிறது இந்த கிராஸ் ப்ரூம் தான். ஸோ இந்த மாதிரி கோம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவுட்டர் பார்ட் எல்லாத்தையுமே நல்லா கோம் பண்ணிடுங்க. எண்டு வரைக்குமே நல்லா கோம் பண்ணிவிடுங்க. கோம் பண்ணும்போது அந்த லைட்டாக இந்த பிசுறாக இருக்கிறது எல்லாமே கட்டாகி வந்துடும். அதே சமயம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ரொம்பவே ஃபைனாக இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட நம்ம கோம் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு நடுவில் பிரித்து ஒரு லேயராக ஓப்பன் பண்ணி அங்கேயும் நல்லா கோம் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த சென்டர் பார்ட் நல்லா திக்காக இருக்கும். நம்ம மேலாப்பில் டாப்பில் மட்டும் கோம் பண்ணும்போது அது வராது. ஸோ சென்டரும் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அவுட்ரு பார்ட்டில் மட்டும் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி மெத்தடில் பார்த்திங்கன்னா அண்டர் 5 மினிட்ஸ் நமக்கு ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம எல்லா டஸ்ட்டையுமே எந்த விதமான டஸ்ட் அலர்ஜியும் இல்லாமல் ஈஸியாக கோம் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் தட்டினாலோ இல்லை கீழே வச்சு தேய்ச்சாலோ இந்தளவுக்கு எல்லா டஸ்ட்டையும் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சைடையும் ஈவனாக நான் கோம் பண்ணிட்டேன். இப்போ சென்டர்லேயும் ஒரு தடவை நம்ம ஃபைனலாக கோம் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட அது இப்போ வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா டஸ்ட்டுமே வந்துருச்சு. பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் தட்டும்போதெல்லாம் இந்தளவுக்கு டஸ்ட்டெல்லாம் உங்களால் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம எல்லா டஸ்ட்டையும் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டைம் ரொம்பவே மினிமைஸ் பண்ணும். வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். எந்த விதமான இன்ஃபெக்ஷன் டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இல்லாமல். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், அப்புறம் சமையல் ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.